எப்படி இருக்கீங்க? யாவரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 24. மார்க் 11:24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். எவைகளை கேட்கிறீர்களோ கேட்டுக்கொள்வீர்களோ பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள். விசுவாசம்தான் முக்கியம். விசுவாசம் இல்லாத உலகத்தை ஜெயிக்க முடியாது. விசுவாசம் இல்லாத ஜெபம், விசுவாசம் உள்ள ஜெபம்தான் பிணியாளிகளை சுகமாக்கும். ஆண்டவர் நம்மிடத்தில் ஒரு பெரிய விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். விசுவாசம் நாளுக்கு நாள் வளரணும். வருடம் கூட கூட நமக்குள்ளே இருக்கிற கர்த்தர் நம்ம கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் பெருகி கொண்டே இருக்கணும். விசுவாசத்திலே வல்லவனாய் மாறணும். ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனாய் இருந்தான். விசுவாசத்திலே தேறினவனாய் மாறணும். அற்ப விசுவாசியாக இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு இருதயத்தோடு கர்த்தரை விசுவாசிக்கணும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். கடல் மீன் நடந்தது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விசுவாசம். மரித்தது உயிரோடு எழுப்பினது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விசுவாசம். விசுவாசம் கேள்வினாலும் வரும். கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலும் வரும். நீங்கள் அவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க உங்களுக்குள்ள விசுவாசம் பெருகட்டும். பல காரியங்களாம் ஜெபம் பண்ணிட்டேன், ஒன்றும் நடக்கலை, இவ்வளோ வருஷமாக ஜெபம் பண்ணிட்டேன், ஒரு அற்புதம் நடக்கலை அப்படின்னு நீங்கள் கேட்டுட்டு சில பேர் சொல்கிறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு காரியத்தை சொல்கிறார். நீங்கள் என்றைக்கு ஜெபிக்க ஆரம்பிச்சிங்களோ அந்த ஜெபத்தை கர்த்தர் நோட் பண்ணிட்டார். அப்பயும் ஆன்சர் பண்ணல. இத்தனை வருஷமாச்சு, ஏன் கர்த்தர் என்ன செய்யலை? நான் நினச்சேன் கர்த்தர் இப்படி செய்வார் நினச்சேன். எனக்கு அந்த இடத்துல வேலை கிடைக்குன்னு நினச்சேன், அந்த கோர்ஸ் கிடைக்குன்னு நினச்சேன், எனக்கு இந்த வாழ்க்கை கிடைக்குன்னு நினைத்தேன், எனக்கு நடக்கலையே அப்படின்னு ரெண்டாவது கேள்வி கேட்பீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, மகளே நோட் பண்ணிட்டேன், ரைட் டைமில் நான் அவனை ப்ளஸ் பண்ணுவேன். ரெண்டாவது, ஆண்டவர் ரைட் டைமில் ப்ளஸ் பண்ணுவார். ரெண்டாவது, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, அவர் நினைக்கிற மாதிரி ப்ளஸ் பண்ணுவார். அது என்னங்க அவர் நினைக்கிற மாதிரி ப்ளஸ் பண்ணார்? அப்போ நான் நினைக்கிறது என்ன ஆகும்? நீங்கள் நினைக்கிற மாதிரி நடந்தால் காலம் முழுவதும் கஷ்டப்படுவீங்க. அவர் நினைக்கிற மாதிரி நடந்தால், அவர் சித்தத்தின்படி நடந்தால், அவர் தீர்மானத்தின்படி நடந்தால், அவர் திட்டத்தின்படி நடந்தால் உங்கள் லைஃப் லாங் பிளஸ்ஸிங்காக இருப்பீங்க. ரெண்டு காரியத்தை ஆண்டவரோட பேசுகிறார், முகமுகமாக பேசுகிறார். யாராவது 11th 12th படிக்கிற பிள்ளைகளுக்கு பைக் வாங்கி கொடுப்பீங்களா? கொடுத்தா பாருங்களேன், முட்டி மோதி மண்டை உடச்சிட்டு வந்து நிற்கும். அதே பிள்ளை கல்லூரி முடித்து விட்டு வேலைக்கு போன பின்பு ஒரு வாகனத்தை வாங்கி கொடுங்கள், ஓட்டக்கூடிய முதிர்ச்சி இருக்கும், ஞானம் இருக்கும். அப்போது ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைக்கு எப்போ இதை கொடுக்கணும்னு தெரியுதோ அப்போ கரெக்டாக கொடுக்குறீங்க. அதே போல் தான் பரம தகப்பனும் இந்த டைமில் அந்த பிளஸ்ஸிங் கொடுத்தா தான் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு அவருக்கு தெரியும். ரெண்டாவது, எந்த பிளஸ்ஸிங் கொடுக்கணும் அவர் அறிந்திருக்கிறார். எதை கொடுக்கணும் அவர் அறிந்திருக்கிறார். எதை நீ பெற்றுக்கொண்டால் ஆசீர்வாதமாக இருப்பா என்பதை அறிந்திருக்கிறார். நான் அதை கேட்டேன், ஆண்டவர் இதை கொடுத்தார், இதை கேட்டேன், ஆண்டவர் அதை கொடுத்தார். ஆர்கியூ பண்ணாதீங்க, இமெச்சூர்டாக இருக்காதீங்க, மெச்சூரிட்டியாக இருங்க. ஆவிக்குரிய முதிர்ச்சி நமக்குள்ளே கற்று தருவாராக. நன்றி ஆண்டவரே, இதை தராததுக்காக நன்றி. தந்தது தான் நான் பின்னால் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். இப்போது நீங்கள் எனக்கு தந்ததுக்காக ஸ்தோத்திரம். தந்தனால தான் நான் இன்றைக்கி ஆசீர்வாதமாக இருக்கிறேன். நம்மளை கற்றுக் கொடுக்கிறார், உருவாக்குகிறார். பரலோகம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன். இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்கிறோம் அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கிறோம். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு கொண்டாகும். பெற்றுக்கொள்வேன். இன்றைக்கு நீங்கள் ஜெபிச்ச காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்வீங்க. உங்களை தேடி ஒரு வரன் வரும். உங்களை தேடி ஒரு நல்ல செய்தி வரும். உங்களை தேடி ஒரு வேலை வாசல் திறக்கும். உங்களை தேடி ஒரு அடைக்கப்பட்ட கதவு திறக்கும். பரலோகம் திறக்கப்பட்டது. பிறந்தநாள் திருமண காண்பர்களை கத்த தொட்டு ஆசீர்வதிக்கிறார். வியாதி நீங்கிக் கொண்டிருக்கிறது, பலவீனம் மாறிக்கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்கள் சுகத்தை. Take this prophetic word. Receive it in Jesus' name. Amen, 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 amen. God bless you. Have a blessed day.